தற்போது திருவண்ணாமலையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுரேஷ், இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீபம் ஏற்றும் போது கனமழைக்கான வாய்ப்பில்லை என்று சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. தற்போது அங்கு வானிலை எப்படி இருக்கிறது? மழை பொழிவு இருக்கிறதா? கூடுதல் நிலவரம் என்ன? வேதவள்ளி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை என்பது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வெள்ளத்தால் நிறைந்து காணப்படுகிறது. நாம் பார்த்தாலே தெரியும், அலைகளாக இந்த திருவண்ணாமலையின் கிரிவலம் சுற்றக்கூடிய 14 கிலோமீட்டரும் இதே போன்ற நிலைதான் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நரேஷ் காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும். இது செங்கம் சாலை சந்திப்பில் இருந்து கிரிவல பாதைக்கு செல்லக்கூடிய அந்த இடம்தான் இது. நம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வெள்ளம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்படி இந்த திருவண்ணாமலையில் இன்று மகாதீபம் ஏற்றக்கூடிய நிலையில் இன்று மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட இந்த மலையின் உச்சியில் தான் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த நிலையில் காலை முதலே இங்கு திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் விட்டு விட்டு லேசான மழை என்பது தொடர்ந்து பதிவாகி வருகிறது. வரக்கூடிய பக்தர்கள் பலரும் இந்த மழை கோட் அதே போன்ற குடைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த மழையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அது இருந்தாலும் தொடர்ந்து இந்த கிரிவலத்தை மேற்கொள்வதற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இங்கு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக மேகம் என்பது இந்த மலை 2668 அடி உயரம் கொண்ட அந்த மலையின் உச்சியில் மேகங்கள் சூழ்ந்திருப்பதையும் மேகங்கள் மோதி செல்வதையும் பார்க்க முடிகிறது. ஆகவே இங்கு அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் பக்தர்கள் தங்களுடைய அந்த வேண்டுதலையும் குறிப்பாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த கிரிவலத்தையும் தொடர்ந்து மேற்கொண்டுதான் வருகிறார்கள். நாம் கேட்கலாம், பக்தர்கள் எல்லாம் எங்கிருந்து வர்றாங்க, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, இந்த மழையால அவங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் இருக்குன்னு கேட்கலாம். சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? மழை பெய்யுது, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? நீங்க மழை ஏதாவது நடந்தா என்ன பண்றீங்க? I am coming from Hyderabad. The arrangement is super. Everything. Every 1 kilometer having the lunch and breakfast, everything. This Tamil Nadu government is doing a very good job. Arrangements are awesome. అందరికీ ఆ దేవుడి అనుగ్రహం కావాలని అరుణాచలేశ్వర దీవెనలు కావాలని ప్రతి ఒక్కరిని కోరుకుంటున్నాను. ஆந்திர மாநிலத்திலிருந்து பக்தர் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பலரும் இங்க வந்திருக்காங்க. நீங்க என்ன ஊர்ல? நாங்க ஆரணியிலிருந்து வந்திருக்கோம் சார். நல்லா பண்றாங்க. நாங்க ஒரு 20-25 வருஷமா வரோம் கிரிவலம். நல்லா முன்னத்தை விட இப்ப பரவாயில்ல. எல்லாம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட். பக்தர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவித்து பார்த்தோம். இருந்தாலும் திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மலையில் ஏற்றக்கூடிய தீபம் என்பது மாலை 6 மணிக்கு ஏற்றப்படும். அதற்கான நெய், அதற்கான கொப்பரை, அதற்கான திரி உள்ளிட்டவை நேற்றைய தினம் கொண்டு செல்லப்பட்டது. இன்று மகாதீபம் ஏற்றுவதற்கு தேவையான அந்த நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகிறார்கள். மழை பெய்வதால் மகாதீபம் ஏற்றுவதில் எந்தவித சிரமமும் ஏற்படாமல் இருக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மலையின் மீது செய்யப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் மகாதீபத்தை பார்ப்பதற்காக திருவண்ணாமலையில் குவிந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு தேவையான இந்த மழையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவையான சில ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் என சுயாதீன ஆய்வாளர் கூறிய கருத்துக்களை நாம் பார்க்க முடிந்தது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மக்கள் வெள்ளமாக, மக்கள் திரளாக இந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காகவும் கிரிவலம் செல்வதற்காகவும் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் வெள்ளத்தின் நடுவேதான் நம்ம இருக்கிறோம். எல்லோரும் இந்த சிவாய நமக என முழக்கங்களை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கலாம், என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நீங்க திருவண்ணாமலை மாவட்டம் போலத்தோலுக்க பலாசு கிராமம். யார் வந்திருக்கீங்க? நானே எங்க நண்பர் பையன் எல்லாம் வந்திருக்கீங்க. திருவண்ணாமலையை சுற்றிலும் மக்கள் வெள்ளமாக இருக்கக்கூடிய அதே வேளையில் பக்தர்களுக்கு அங்கங்கு அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக 231 இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து வேறு எங்கும் அன்னதானங்கள் அனுமதி இல்லாமல் வழங்கக்கூடாது என்ற தகவலையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் போன்றவை அறிவுரைகள் வழங்கியிருக்கின்றன. வேதவள்ளி, திருவண்ணாமலையில் இன்று மாலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படவிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். திருவண்ணாமலை மலை உச்சியில் திருக்கார்த்திகை மகாதீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் கார்த்திகை தீபத் திருவிழா. ஜோதியே உன்னை ஆன கண் கோடிவே
ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ, பக்தி பாடகர் வீரமணி ராஜு, பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் வருகிற 3ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி முதல் உங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள் சிறப்பு நேரலை திருவண்ணாமலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.